ஜெகே வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணே. உங்களுக்கும் எல்லோரோட நேயர்களுக்கும் வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம். அ நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தூர் வாழ்வுரிமை கட்சியோடு உங்கள் உங்கள் கட்சியோடு சேர்ந்து இன்னும் பல தோழமை கட்சிகள் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சிருக்கீங்க. என்ன என்ன பின்னணி இது? சார், இன்றைய காலச்சூழலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சி தொடர வேண்டும் என்கின்ற எங்களுடைய நிலைப்பாடு. மேலும் இந்த சமூகத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நயவஞ்சகத்தையும் சூழ்ச்சியையும் துரோகத்தையும் பரிசீலித்திருக்கிறது. எந்த ஒரு தேவர் சமூகம் முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின் நின்றதோ, தேவர் கட்சி என்று தமிழகம் முழுவதும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சில காலங்களாக இந்த முக்குளத்தூர் சமூகத்திற்கு மிகப்பெரிய தீங்கு இழைத்திருக்கிறது. அதற்காக அதை பழி தீர்ப்பதற்காகவும் தமிழக மக்கள் நலன் கருதியும் இந்த நான் சார்ந்திருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாழ்வுரிமை கட்சி என்பது தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். நீங்க அதாவது அதிமுக எங்களுக்கு தீங்கிழைத்திருக்கிறதுன்னு சொல்றீங்க. அதாவது முக்குளத்தூர் கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கலன்னு தீங்கிழைக்கிறது இழைத்திருக்கிறதுன்னு சொல்றது வந்து அரசியல். என்னுடைய நிலைப்பாடு வந்து கடந்த தேர்தலில் இருந்தே எப்பொழுது 10.5% இடஒதுக்கீடு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தாமல் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தொகுதியிலே அவர் சார்ந்த சமூகத்தை விட வன்னியர் சமூக வாக்குகள் அதிகமாக இருக்கிறது, தான் ஒருவர் தமிழக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம், தன்னுடைய தொகுதிகளை கவனிக்க முடியாது என்ற காரணத்தினால் தான் ஒருவர் வெற்றி பெற்றால் போதும், என்னுடைய வெற்றி ஒன்று மட்டுமே இலக்கு, அதற்காக எந்த சமூகத்தையும் நான் பழி கொடுப்பேன் என்று சொல்லி தேவர் சமூகம் உள்ளிட்ட 108 சமூகங்களை பழி உடிக்க துணிந்தவர் தான் எடப்பாடி. அந்த நிலைப்பாடு 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்தே என்னுடைய நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருந்தது. நாங்கள் எந்த கட்சி எங்களுக்கு துரோகம் அளித்திருக்கிறதோ அந்த கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டிய சூழலில் இங்க இருக்கின்றோம். இல்ல, உங்க சமூக கட்சிகளுக்கு அவர் சீட்டு கொடுக்கல, ஆனா உங்க சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர் சீட்டு கொடுத்திருக்காரு. அவர் கட்சியில சமூகத்தை சார்ந்தவர்கள் இதுவரை இந்த சமூகத்திற்கு செஞ்சது என்ன? இங்க இருக்கக்கூடிய 2 அமைச்சரும் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். விமான நிலையத்திற்கு பேர் வைக்கிறப்ப எதிர்கட்சியா இருந்தா விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு குரல் கொடுக்கிறதும், ஆளுங்கட்சியா வந்தது வாய் மூடி மௌனியா இருக்கிறதும், இதே கடந்த காலங்களில் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்த போதும் கூட அந்த ஒப்புதலை தடுத்து நிறுத்தியதும் இதே அதிமுக கட்சி தான். டிஎன்டியில 100% உத்தரவாதம் கொடுத்தாங்க. எங்களுடைய அம்மையார் தவமணி அம்மாள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 100 நாட்களுக்கு மேலாக அடையாள உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்திருந்தாரு. அவருக்கு நேரில் அமைச்சர் பேசினாரு. அன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, உங்களுக்கு டிஎன்டி ஒற்றை சாதி சான்றிதழ் கண்டிப்பா நாங்க தர்றோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த வாக்குறுதி எல்லாம் காத்தோட போயிருச்சு. எங்களுடைய தேவர் கல்லூரிகளை மீட்டு தரணும்னு கோரிக்கை வச்சிருந்தோம். அது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிற்பாடுதான் மேல நீலிதநல்லூர்ல இருக்கக்கூடிய தேவருடைய கல்லூரி தனியார் வசமிடம் மீட்கப்பட்டிருக்கு. இப்பொழுது அந்த நம்ம பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில மீண்டும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும், இந்த தேவர் சமூகத்தினுடைய கொள்கைகள் வெல்லும் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சி அதனுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பணி செய்கின்றோம். இப்ப அந்த எப்படி திமுகவை பற்றி வெளியில ஒரு புரிதல் இருக்கு, முக்குளத்தூர் கட்சி முக்குளத்தூர் சமூகத்திற்கு எதிரான கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கே, அது கட்டமைக்கப்பட்டதா இல்ல உண்மையிலேயே? நான் உங்ககிட்ட நீங்க ஆதரிக்கிறதுனால உங்ககிட்ட கேட்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக திமுகவை ஒரு பூச்சாண்டி போல முக்குளத்தூர் சமூக மக்களிடத்திலே காட்டி வருகிறார்களே தவிர, எங்க நீங்க பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய தேவமாருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை விட திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்சி பொறுப்புகளிலும் சரி, அமைச்சரவையிலும் சரி, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிலும் சரி, ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை தொடர்ச்சியாக முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து வருவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். பல்வேறு நபர்களை நம்ம சுட்டி காட்டலாம். திருச்சி ஐயா சிவாவை சொல்லலாம், TR பாலு அவர்களை சொல்லலாம். அவர்களுடைய மகன் இருவரும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க, ஒருத்தர் அமைச்சரா இருக்காங்க. நம்ம மண்ணின் மைந்தர் அண்ணன் திரு பி மூர்த்தி அவர்கள் அமைச்சரா இருக்காங்க. எப்படி நம்ம ஐயா நம்ம திண்டுக்கல்ல ஐபி இருக்கிறாரு.
இப்படி இந்த சமூகத்திற்கான புறக்கணிப்பு எங்க நடந்திருக்கு? இந்த சமூகத்தை முழுக்க முழுக்கம் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தோடு உரிய மரியாதையோடு நடத்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இந்த சமூகம் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் மீதும் அம்மா மறைந்தவர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது இருந்த ஈர்ப்பின் பற்றின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தார்கள். அந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முக்குளத்தூர் சமூகத்திற்கு எந்த நன்மையும் செய்யாதது போலவும் தாங்கள் மட்டுமே நன்மை செய்தது போலவே காட்டி கழுத்திலே ஈர துணியை போட்டு கரகரவென்று இந்த சமூகத்தை அறுத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவதுதான் இந்த சமூகத்தினுடைய மக்களுடைய குறிக்கோளாகவும் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். தேர்தல் காலங்க, ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல் வரப்போகுது. நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரப்போவது இல்லை. நம்மளுடைய எப்படி 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த முக்குளத்தூர் சமூகத்தை இந்த அரசியலில் இருந்து அரிச்சுவோடு இல்லாமல் துடைத்து எரிய வேண்டும் என்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் இது. இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தனியாக ஒரு இயக்கம் கண்டு தனியாக அவர் தேர்தலை சந்தித்திருக்கிறார். காலம் கடந்தவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் கூட காலத்திற்கு முன்பே அதை கணித்திருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாம் இந்த கட்சி ஒன்று சேர வேண்டும், அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். ஆனால் அவர்களுக்கும் சூழ்ச்சி செய்து நயவஞ்சகம் செய்து இறுதி வரை அந்த சமூகத்தினரை என் அருகிலே வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி முக்குளத்தூர் சமூகத்தை கருவறுக்கின்ற வேலையை செய்து வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்குளத்தூர் வாழ்வுரிமை கட்சி தகுந்த பாடத்தை போட்டும். இன்றைக்கு மதுரை 10 சட்டமன்ற தொகுதியில நாங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கோம். எங்களுடைய முக்குளத்தை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினர்கள் பெரும்பாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய கட்சி. அது எங்களுக்கு விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு நாங்கள் வலுவாக மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் மட்டும்தான் ஆதரிக்கிறோம். நான் சார்ந்திருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாழ்வுரிமை கட்சி, தம்பி அஜித் வழக்கறிஞர் அவர்களுடைய மனிதநேய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, எங்களுடைய மூத்த அரசியல் தலைவர் அண்ணன் அம்மாசி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய வல்லரசு பிரிவினுடைய தலைவர், நாங்கள் 3 நபர்கள் மட்டும்தான் இங்கே மதுரையை மையப்படுத்தி அரசியல் செய்யக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம், மீண்டும் உங்கள் வாயிலாகவும் சொல்லுகிறோம். எங்களுடைய உழைப்பை எங்களுடைய சமூக மக்களிடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை இந்த வேட்பாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இலக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெபாசிட்டிலிருந்து வீட்டிலே அமர வேண்டும் என்கின்ற வெறியோடும் கொள்கையோடும் வேட்கையோடும் நாங்கள் பணிக்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களையும் தலைவர்களையும் பொறுப்பாளர்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமையாக நாங்கள் கருதுகிறோம். இப்ப மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் நாங்கள் களம் கண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நான் பிரச்சாரத்துல மேற்கொள்றேன்னு சொல்றீங்க. மதுரையில முக்கியமா பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக அதிமுக தான் அந்த இடத்தை பிடிச்சிருக்கு. அதே போல மேலூர் பகுதிகளின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த 2 தொகுதிகளுக்குமான பிரச்சார யுக்தி நீங்க எப்படி உங்களுடைய கவனம் இருக்கு? அதாவது திருப்பரங்குன்றத்துல தொடர்ச்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்திருக்கிறது அப்படின்னா இதுவரை அங்கே ஒரு வலுவான வேட்பாளர்கள் நிற்கவில்லை. எப்ப வலுவான வேட்பாளர்கள் நிற்கிறார்களோ அப்புறம்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறது. நீங்க சொன்னது போல ஏறத்தாழ 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள், என்னோட நினைவு சரியாக இல்ல, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே கோலோச்சியது. இடையில இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் சரவணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக அங்கே களம் காணும் பொழுது அவர் ஒரு வலுவான வேட்பாளராக இருந்த காரணத்தினாலே அங்கே திருப்பரங்குன்றம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈஸியாக வெற்றி பெற முடிந்தது. 1991-96 காலகட்டம் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா. அந்த நேரில் சேனா ராமச்சந்திரன் அவர்களுக்கு பிற்பாடு அந்த தொகுதி அதிமுக வசமா ஏடிஎம்கே வசமாகவே இருந்து வந்திருக்கிறது. கடந்த முறை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இடைத்தேர்தலிலே டாக்டர் திரு சரவணன் அவர்கள் நின்றிருந்தார். அவர் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அங்கே அந்த தொகுதியினுடைய நிலவரத்தை ஆய்வு செய்து ஒரு சரியான வெற்றி வேட்பாளரை திருமதி கீர்த்திகா தங்கபாண்டி என்கின்ற ஒரு சிறப்பான வேட்பாளரை, இளம் வேட்பாளரை, ஒரு பெண் வேட்பாளரை, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே ஒரு பெண் வேட்பாளரை திருப்பரங்குன்றத்திலே களம் இறக்கி இருக்கிறார். அவருக்காக கடுமையான பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அத்தனை கட்சிகளும் திருப்பரங்குன்றத்திலே பம்பரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாறு திரும்பும், திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் திமுக வெல்லும். இன்னொன்னு எங்களுடைய உறவினர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு உறவினர்கள் அகமுடையார்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க.
இப்ப நம்ம தெளிவா சொல்றோம். மதுரைக்கு இன்றைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல 2 வேட்பாளர்களுக்கு, அகமுடையார் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மேற்கு சட்டமன்றத்திலும் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் அகமுடையார்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும், குறிப்பாக அகமுடையார் சமுதாயத்தினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து நம்ம ஐயா பொன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பின்பாக மதுரையிலே குறைந்து விட்டதென்று மனதில் குறைபட்டுக் கொள்ளக்கூடிய அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்த என்னுடைய இரத்த உறவினர்கள் அனைவரும் தீவிரமாக நாம் களப்பணி செய்ய வேண்டும். மீண்டும் அகமுடையார் சமுதாயத்திற்கான அரசியல் அங்கீகாரம் வேண்டும், முக்குளத்தூர் சமுதாயம் அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 2026 தேர்தல் என்பது நமக்கான முக்குளத்தூருக்கான அரசியல் அக்கினி பரீட்சை. இந்த அக்கினி பரீட்சையை நாம் தெளிவாக எழுதினால் மட்டுமே எதிர்வரும் காலங்களில் அரசியலில் நாம் கோலோச்சுகிறோமா அல்லது வீழ்ந்து போகின்றோமா என்கின்ற நிலை இருக்கும். குறைந்தபட்சம் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை திறம்பட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 10 சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தினர் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டால் இன்னும் 200 ஆண்டுகள் நாம் பின்னோக்கி தள்ளப்படுவோம். எனவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே காசோ பொன்னோ பொருளோ உறவோ அத்தனையும் மறந்துவிட்டு நமக்கு துரோகம் செய்து முக்குளத்தூர் சமுதாயத்தை அரசியலிலிருந்து துடைத்தெறிய வேண்டும், அரசியலில் வீழ்த்த வேண்டும், அரசியல் அரிச்சுவடி தெரியாமல் அழித்தொழிக்க வேண்டும் என்று சொல்லி களம் இறங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டிய தருணம் இது. இந்த தருணத்தை நாம் உணர்ந்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதன் கூட்டணி கட்சிகள் மீதும் 1000 வெறுப்புகள் இருந்தாலும் அதை ஓரம் தள்ளி புறம் தள்ளி இந்த தேர்தலிலே அவர்களை வெற்றி பெற செய்ய வைத்து நாம் நம்முடைய கோரிக்கைகளையும் நம்மளுடைய குறைகளையும் சொல்லி நிறைவேற்றிக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமான ஒரு அரசியல் பண்பட்ட சமூகமாக இருக்கும், சமூகத்திற்கான பண்பாகவும் அது இருக்கும் என்று சொல்றேன். இப்ப திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி வர்ணிக்கப்படுது சார். எல்லாமே அதுதானே சார். இப்ப உங்களுக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே உடைய நீங்க அறிக்கையை பாருங்க. 19 நான் ஃப்ரிட்ஜ் தரேன், நீங்க பெண்களுக்கு இலவசம்னா நான் ஆண்களுக்கு இலவசம். ஸோ இது எங்க இருந்து எடுக்கிறாங்க? முதல்ல இதே திரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகளிருக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொன்னப்ப என்ன சொன்னாரு? 1000 ரூபாய் எங்க இருந்து கொடுப்பாரு? அதெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலைன்னு சொன்னாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் 2000 ரூபாய் தரேன், 3 சிலிண்டர் தரேங்கிறாரு. இது இப்ப எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இன்றைக்கு தமிழகத்தை 5 ஆண்டுகள் திறம்பட ஆட்சி செய்து அதற்கான நிதி ஆதாரத்தை உருவாக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. ஒரு குகைக்குள்ள போறதுக்கு பாதையே இல்ல, இவர் அதுக்கு அங்க குகையே இல்லைன்னு சொன்னாரு. அந்த பாதையும் கண்டுபிடிச்சு குகையில போய் ஈஸியா வெளியேறுவதற்கான வழியையும் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் 1000 ரூபாய் தந்தானே, நான் 2000 ரூபாய் தரேங்கிறாரு, நான் சிலிண்டர் தரேங்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தோல்வியின் முகமாகவும் அவருடைய தோல்வியின் பதட்டத்தையும் மக்களை சந்திச்சு என்ன பேசுறதுன்னு தெரியல. மக்களை சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செயல்பட்டு இருக்கிறத எடுத்து சொல்லி ஒரு ஓட்டு கேட்கணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்துல அதிமுக இருந்த இடம் எங்கேயாவது தெரிஞ்சுச்சா? எந்த இடத்துல அதிமுக சிறப்பான எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கு? சிறப்பா செயல்படல அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்கட்சிகளுக்கே வேலை இல்லாமல் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருந்து என்ன குறை சொல்வார்களோ அந்த குறையையும் அறிந்து தமிழக முதல்வர்கள் மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைக்கான வாக்கு வங்கி இந்த தேர்தலிலே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு அதிக சட்டமன்றத்திற்கான இடங்களை பெற்று 2026 மீண்டும் அந்த குரல் ஒலிக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாம் என்கின்ற குரல் ஒலிக்கின்ற நாள் விரைவில் இல்லை. இப்ப ஒரு விஷயம் இந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பற்றியலான பிரச்சாரம் இருக்குல்ல, அதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் வேணும்ல சார். சட்ட ஒழுங்கை பத்தி யார் பேசுறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. நம்ம தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி ஐயா வெளியில என்ன சொன்னாருன்னா, ஆமா உங்க கூட சேர்ந்து நானும் டிவியில பார்த்தேன், அங்க துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, சுட்டுட்டாங்க, இப்பதான் பாத்திருக்கேன், என்னன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இவரெல்லாம் சட்ட ஒழுங்கை பத்தி பேசலாமா சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போது இதே குற்ற செயல்கள் நடந்தது. ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் வழக்கு பதிவு செய்யாமல் ஆவணப்படுத்தாமல் அதை மறைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எவர் தவறு செய்தாலும் தவறு நடக்கிறது என்பது இன்னைக்கு 10 கோடி பேர் தமிழகத்துல வாழ்றாங்க.
8 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இது போக புலம்பெயர்ல இருந்து வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்காங்க, அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்காங்க. அனைவருமே இந்த இருக்காங்க. இவ்வளவு ஒரு 10 கோடி பேர் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது, கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிடிக்கின்ற குற்றவாளியை பூரா யாரு சும்மா தெருவில் விட்டுறல சார். இன்றைக்கு பிடிக்கக்கூடிய அத்தனை குற்றவாளிகளுக்கும் அறிவியல் பூர்வமான எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி சயின்டிபிக் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த குற்றவாளி ஒருபோதும் தப்ப முடியாது. ஆனால் குற்றம் நடக்காமல் தடுப்பதற்கான தீவிர ஆலோசனையில் அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் மற்றும் இதர குற்ற தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடுமையான உத்தரவுகளையும் ஆலோசனையும் வழங்கி இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த தவறு எல்லாம் என்னன்னா, இந்த 10-20 நாளாகவோ அல்லது கடந்த 3 மாதங்களாக மட்டுமே குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைக்கூலிகளாக செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பான ஆட்சியை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சேற்றை வாரி வீசுகிறார்களே தவிர பொதுமக்களிடத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. பொதுமக்களிடத்திலே எந்த விதமான அச்சமும் இல்லை. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் எந்த இடத்திலும் பாதிக்கப்படவில்லை. இந்த ஆட்சி வந்து அமர்ந்ததே, அதாவது உங்களுக்கு 2021 இந்த ஆட்சி வந்து அமர்கின்ற பொழுதே பேரிடரான கொரோனா காலத்தில் தான் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்பொழுது எந்த விதமான வரி வருவாயும் இல்லாமல் மக்களுக்கு செலவினங்கள் கொடுத்து, மக்களுக்கு மருந்துகள் கொடுத்து, அத்தனையும் திறம்பட நின்று செயல்படுத்தி இன்றைக்கு ஒரு நல்லாட்சி பெற்று இந்தியாவினுடைய முன்மாதிரியாக ஜிடிபி வளர்ச்சியிலே தமிழகத்தை மேலோங்கி நிறுத்திருக்கக்கூடிய முதல்வனுடைய ஆட்சியை பொறுத்து கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற ஒரு கூச்சல் கூப்பாடுதான். அதே தவிர அது விரைவில் காணாமல் போய்விடும் சார். இப்ப அதிமுக பற்றி இவ்வளவு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா இந்த தேர்தல்ல எங்களுக்கும் 2 கட்சிக்கு தான் போட்டி, எனக்கும் திமுகவுக்கும் சொல்றாரு சினிமா நடிகர் விஜய். ஓகே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? சார் இப்ப நான் வந்து குத்துச்சண்டை பாக்குற பழக்கம் இருந்துச்சு எனக்கு டிவியில. குத்துச்சண்டை வீரர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது, பார்த்தா எனக்கு தெரியும். அதுக்காக டிவியில குத்துச்சண்டையை பார்த்துட்டு நாளைக்கு நேர கிரவுண்ட்ல நடக்கையில அடிச்சு எல்லாத்தையும் வீழ்த்திடுவேன், போட்டி எனக்கு நேரம் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி டிவியில பார்த்துட்டு வந்து நான் நேரில் குத்துச்சண்டை போடுற மாதிரி தான் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு இருக்கு. சகோதரர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்திய தாய் திருநாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய பவரின் படி யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு நன்மை செய்யலாம். ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சை நீங்க பாருங்க, எந்த இடத்துலாவதும் அரசியல் பேசி இருக்கிறாரான்னு பாருங்க, எந்த இடத்துலயாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை குறை சொல்லி நேரடியா பேசி இருக்கிறாரான்னு பாருங்க. அவர் ஏதோ ஈடியில இருந்து தப்பிக்கிறக்காண்டி கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கட்டும், பரவாயில்ல, விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். களச்சூழல் சொல்லணும்ல சார், ஒரு தேர்தல் தாங்காது சார். அந்த கட்சி வந்து என்ன சொல்றதா, நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான் கூட கிடையாது. நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு நனைஞ்ச வைக்க போறாதான் அது இருக்கு. 2026 தேர்தல் சொல்லும் அந்த கட்சி இருக்குமா கிளம்ப இருக்காதாங்கிறத. அது ஒரு பெருசுபடுத்த வேண்டிய கட்சி இல்லை சார். அது நிச்சயம். அதான் ரொம்ப நன்றி ஜே.கே. மதுரையுடைய அரசியல் சூழலையும் தேர்தல் சூழலையும் நான் தொடர்ந்து நம்ம பேசுவோம். இவ்வளவு நேரம் என்னுடன் உரையாடியதற்கு மிக்க நன்றி ஜே.கே. உங்களுக்கும் எல்லோருடைய நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் சூடான அரசியல் களத்தை முதல்வர் களத்தை தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி.